வணக்கம். ஓம் நம சிவாய். இன்னைக்கான பதிவு லக்ன வாரியா. இன்னைக்கு மிதுன லக்னம். ராசிகள்ல 3வது ராசி உபய ராசி, அதாவது புதனுடைய ராசி, புதனுடைய ஆட்சி வீடு. புதன் நவகிரகங்கள்ல புத்திக்கு அதிபதி புதன். இந்த வீட்டின் சின்னம் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்திருப்பது, அதாவது இரட்டை தன்மையுடைய ராசி. புதன் பேச்சினால் செய்யக்கூடிய, தன்னுடைய புத்தியினால் பேச்சினால் செய்யும் தொழில்களை குறிப்பவர். தன்னுடைய சாமர்த்தியமான பேச்சாற்றலினாலையும் புத்தி சாமர்த்தியத்தினாலையும் தான் தன்னுடைய செயல்களை ஆற்றும் தன்மையுடையவர்கள். எப்பொழுதும் அதிபுத்திசாலித்தனம் நிறைந்தவர்களாகவும் பேச்சில் மற்றவர்களை கவரும் தன்மையுடையவர்களாகவும் சாதுரியமான புத்தி கூர்மையால் தன் காரியம் சாதிப்பதில் சமர்த்தர்கள் அப்படின்னா இது லக்னக்காரங்கள்னு சொல்லலாம். புதன் எப்பொழுதும் சுறுசுறுப்பும் அதிபுத்திசாலித்தனமும் நிறைந்த ஒரு கிரகம். அதாவது தான் வேகமான செயல்பாடும் சிந்தனையும் உடையவர்களா இருப்பாங்க. எப்பொழுதும் அதிபுத்திசாலித்தனம் இவர்கள்கிட்ட மிளிரும். எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு செயலையும் தன்னுடைய புத்தி சாமர்த்தியத்தால் சாதுரியமாக செய்து முடிக்கும் தன்மை கொண்டவர்கள். பேச்சாற்றல் மிக்கவர்கள். பேச்சினால் செய்யும் தொழில்களை குறிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் புதனுடைய ஆதிக்கத்துக்கு வருவாங்க. தனக்கு கிடைக்கிற தொடர்புகளாகட்டும், தான் ஏற்படுத்திக் கொள்ளும் தொடர்புகளாகட்டும், தன் காரியம் ஆற்றும் தன்மை கொண்டவர்கள். புத்தியினால் செய்யக்கூடிய தொழில்கள்ல இவங்க சிறப்பானவங்க இருப்பாங்க. ஸோ எப்பொழுதும் சுறுசுறுப்பும் வேகமான சிந்தனையும் செயல்பாடும் கொண்டவர்களா இருப்பாங்க. வேகமான செயல்பாடுடையவர்கள் அப்படிங்கிறதுனாலையும் தான் எடுக்கும் முடிவுகள்ல மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் தன்மையுடையவர்கள். இயல்பாகவே இந்த லக்னத்துல பிறக்காங்க புத்தி சாமர்த்தியமும் அதிபுத்திசாலித்தனமும் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க. மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசையும் சனி தசையும் புதன் தசையும் யோக தசைகளா இருக்கும். நல்ல பலன்களை இந்த தசைகள்ல அவங்க எதிர்பார்க்கலாம். சூரிய தசையும் சந்திர தசையும் அதிகமா இருக்கும். குரு தசையும் செவ்வாய் தசையும் இவர்களுக்கு அவயோக தசைகளா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த லக்னங்களுக்கு தொடர்ச்சியா காணொளிகள், அடுத்த பதிவுகள் வர இருக்கு. பாருங்க. நன்றி.